ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, எப்போது பார்த்தாலும் சிந்தனையோடும் கவலையோடும் கஷ்டம் பற்றிய நினைவுகளோடும் இருப்பதை முதலில் நிறுத்து. இப்போது என்னுடைய அருள் பார்வையும் கருணை பார்வையும் உன்மீது விழுந்து விட்டதால் தானே இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கிறாய். நான் உனக்கு சவால் விட்டு சொல்கிறேன். இப்போது இந்த சமயம் இந்த நொடி என் வாக்கினை நீ கேட்டுக்கொண்டிருந்தால் இனி உன் வாழ்வில் எல்லா கஷ்டங்களும் மறைந்து போய் உனக்கான அழகான வாழ்க்கை மலர ஆரம்பித்துவிடும். உனக்கானதை நான் சொன்னதையெல்லாம் சரியாக நடக்கிறதா என ஒரு முறை பொறுத்திருந்துதான் பாரேன். இத்தனை நாட்களாக கஷ்டம் கவலை என்று வாழ்ந்து கொண்டே இருந்தாயல்லவா? என் வாழ்வில் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் என எத்தனை முறை நீ வருத்தப்பட்டாய்? கஷ்டம் என்பது எல்லாருக்கும் வருவதுதான் என உனக்கே புரிந்தாலும் கூட உன் மனம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. மற்றவர்களுக்கு கஷ்டம் என்று வரும்போதெல்லாம் அவர்களுக்காக ஓடிப்போய் உதவி செய்த நீ இப்போது உனக்கு ஒரு கஷ்டம் என வந்ததும் அப்படியே மனமுடைந்து போய் அதை தாங்கிக் கொள்ள தைரியம் இல்லாமல் சரியாக நடக்குமா அல்லது தவறாக முடிந்துவிடுமா என எதையோ சிந்தித்து யோசித்து வாழ்க்கையில் பிடிப்பில்லாமல் தவிக்கிறாய். ஏன் இந்த கஷ்டம்? கஷ்டம் நான் உனக்கு சரி செய்வேன் என சொன்ன பிறகும் உன் இஷ்டப்படி உன் வாழ்க்கையை வாழ வைப்பேன் என தைரிய வாக்கு சக்திய வாக்கு கொடுத்த பிறகும் கூட உன் வராகி அம்மாவை நீ நம்ப மாட்டாயா? இப்பொழுது நான் உனக்கு சவால் விட்டு சொல்கிறேன் என் செல்லமே. என்னுடைய அருள் பார்வை பட்ட இந்த நொடி முதலே உனக்கான அத்தனை விஷயங்களும் அழகாய் மாறும். ஒவ்வொன்றாக இனி உன் வேண்டுதல்கள் நடக்கத் தொடங்கும். எத்தனை முறை உனக்கு உதவி செய்ய யாருமில்லை என நீ வருத்தப்பட்டாய்? துன்பங்களிலிருந்து உன்னை மீட்டெடுக்க ஒருவரும் வரவில்லை என எத்தனை முறை வேதனைப்பட்டாய்? இந்த கஷ்டங்கள் எல்லாம் இப்போது நடந்து முடிந்த இந்த தவறான விஷயங்கள் எல்லாம் கனவாக இருந்துவிடக் கூடாதா என உன் மனம் எத்தனை முறை புலம்பியது? அதனால்தான் அத்தனைக்கும் ஒரு முடிவு கட்டும் விதமாக உனக்கென உதவி செய்யவும் நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கவும் இந்த பதிவை உன் கண்களில் காட்டினேன். இதை முழுவதுமாக நீ கேட்டுவிட்ட அடுத்த நொடியிலிருந்தே உனக்கும் உன் குடும்பத்திற்கும் என் பாதுகாப்பு உறுதியாகிவிடும். நானே உனக்கு பாதுகாப்பு கவசமாய் மாறப்போகிறேன். உன் மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் அத்தனைக்கும் விடுதலை கொடுத்து வெற்றி மற்றும் சந்தோஷத்தின் உச்சிக்கே நான் உன்னை கொண்டு சேர்க்கப் போகிறேன். உன் வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்க வேண்டுமென நான் ஆசைப்படுகிறேன் என் செல்லமே. களையிழந்து போயிருக்கும் உன்முகத்தில் எப்போதும் சிரிப்பும் சந்தோஷமும் இருக்க வேண்டும் என நான் ஆசைப்படுகிறேன். அதற்காகவே உனக்கான அத்தனை விஷயங்களையும் செய்து கொடுத்து உன்னை மகிழ்விப்பதற்காக நான் ஓடோடி வந்துள்ளேன். இதுநாள் வரையிலும் நீ அனுபவித்த கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இப்பொழுது உன் வாழ்க்கை சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, மற்றவர்களில் யார் உன்னை பற்றி என்ன நினைத்தாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, அதை நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம். ஏனெனில் இது எதுவுமே உன் வாழ்க்கையை தீர்மானிக்காதல்லவா? மற்றவர்கள் உனக்கு ஏதோ ஒரு சாபம் இட்டுவிட்டார்கள் என்றால், உன்னை பற்றி ஏதோ ஒரு பழி சொல்லிவிட்டார்கள் என்றால் அது அப்படியே உண்மையாக நடந்து விடுமா? மற்றவர்கள் யாராலுமே உன் வாழ்க்கையை முடிவு செய்ய முடியாது என் செல்லமே. உன் எண்ணங்களும் என்னுடைய ஆசீர்வாதமும் மட்டும்தான் உன் வாழ்க்கையை முடிவு செய்யும். உன் மனதில் நீ என்ன விரும்புகிறாயோ அதையே உன் மனம் போல நான் ஆசீர்வதித்து செய்து கொடுப்பேனே தவிர அவர் இதை சொன்னார் இவர் அதை சொன்னார் என்பதற்காக எதையும் உன் வாழ்வில் நான் கொடுக்க நினைத்ததை மறுக்கவும் மாட்டேன், தடுத்து நிறுத்தவும் மாட்டேன். உன் வாழ்க்கையின் கஷ்டமான காலகட்டத்திலும் நான் உன்னுடன் தானே இருந்து அத்தனையையும் பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு ஆற்றின் மறுகரையில் இருந்து கொண்டு கடலுக்குள் இருக்கும் தன் குட்டிகளை பாதுகாக்கும் ஆமை போல நான் எங்கிருந்தாலும் என்னுடைய கருணை பார்வையும் அன்பு பார்வையும் அருள் பார்வையும் உன்னை சுற்றி கண்காணித்து கொண்டுதான் இருக்கும் என்பதை உணர்ந்துகள். கஷ்டங்கள் நிறைய இருக்கும் இடத்தில் எனது கருணை பார்வையும் நிறைந்திருக்கும் என நான் சொல்லியிருக்கிறேன் தானே? வருந்தாதே என் செல்லமே. உன் வராகி அம்மாவின் பார்வை இப்போது உன் பக்கம் பட்டுவிட்டது. இனி உன் பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து உன் கஷ்டங்களையெல்லாம் கரைத்து முடித்து உன் வேண்டுதல்களையெல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி விடுவேன். தைரியமாக இரு. என் வாழ்வில் சோதனைகள் தீர்ந்த பாடு இல்லையே, துன்பங்கள் நிறைந்து இருக்கிறதே. நான் எத்தனையோ நாட்கள் பிரார்த்தனை செய்தும் கூட என் வாழ்வில் துன்பங்களும் துயரங்களும் தீரவில்லை என நீ எத்தனை நாட்கள் வருத்தப்பட்டாய்? ஒரு உண்மையை புரிந்துகொள். பூர்வ ஜென்மங்களில் நீ செய்த பாவங்கள் மற்றும் புண்ணியங்களின் அடிப்படையில்தான் இந்த ஜென்மத்தில் இத்தனை நாட்கள் நீ கஷ்டங்களை அனுபவித்தாய். இப்போது எல்லாமே முடியும் தருவாய்க்கு நீ வந்துவிட்டாய்.
நீ மட்டுமல்ல, இந்த உலகில் உள்ள எல்லா மக்களும் அப்படி முன்ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணிய கர்மாக்களை தானே இப்போது அனுபவிக்கிறார்கள். என்ன நடக்க வேண்டும் என ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது போல்தான் இதுநாள் வரை உன் வாழ்வில் நடந்தது. இப்போதும் உனக்கு என்ன நடக்க வேண்டும் என நான் தீர்மானித்து விட்டேன். ஆனால் இது எல்லாமே உனக்கான நல்லதாக மட்டுமே இருக்கப் போகிறது. இதுநாள் வரை நடந்த விஷயங்களின் மூலமாக நீ உன்னை பற்றி தெரிந்து கொண்டாய்தானே? உன்னுடைய இந்த வாழ்க்கையில் நீ எப்படி போராட வேண்டும், எதை எப்படி செய்ய வேண்டும், எதை எப்படி செய்யக்கூடாது என பல அனுபவ பாடங்களை படித்து விட்டாய்தானே? அதை மட்டும் வைத்துக்கொள். உன் துன்பங்களையெல்லாம் முடித்து வைத்து, உன் வேதனைகளையும் சோதனைகளையும் கரைத்து வைத்து உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுப்பேன். உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பது போலவும் நீ ஒரு ஆள்தான் கஷ்டப்படுவது போலவும் நினைக்கிறாயா? மற்றவர்கள் வாழ்க்கை உன் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்காதே. எந்த விஷயத்திற்காகவும் மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து ஏங்கவும் செய்யாதே. ஏனெனில் அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, அவர்கள் எப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவிக்கிறார்கள் என்பதை நீ தெரிந்து கொண்டால் உன் வாழ்க்கை அதைவிட எவ்வளவோ பரவாயில்லை என நீ நினைக்க ஆரம்பித்து விடுவாய். ஆண்மென் செல்லமே, உனக்கு கிடைத்த இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை நீ எவ்வளவு மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழலாம் என சிந்தனை செய். உன் எண்ணப்படியே உன் வாழ்க்கையை நான் அழகானதாய், அர்த்தமானதாய், அற்புதமானதாய் மாற்றுவேன். நல்லது நடக்கும் என்ற நல்ல எண்ணத்தை நம்பிக்கையோடு உனக்குள் சொல்லிக்கொண்டே இரு. நீ நினைத்தது போலவே உன் வாழ்க்கை நிச்சயம் அழகாக மாறும். மனிதர்களாக பிறந்த எல்லோருமே வாழ்க்கையில் ஆரம்பம் முதல் இறுதி வரை பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறார்கள். அப்படி உன் வாழ்க்கையிலும் நீ இத்தனை நாட்கள் எதிர்கொண்டு வாழக்கூடிய இந்த பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் உனக்காகவே தீர்த்து வைத்து உனக்கு ஒரு நல்வழியையும் காட்டுவதற்காக நான் வந்துவிட்டேன். இப்போது என் ஆசீர்வாதத்தோடு என்னுடைய அருள் பார்வையும் சேர்ந்தே உனக்கு கிடைத்து விட்டதன் காரணமாக எல்லா விஷயங்களையும் பெற்று உன் வாழ்வில் நீ உயரப் போகிறாய். நான் தினமும் தவறாமல் வந்து உனக்கு நல்ல நல்ல அறிவுரைகளையும் உன் வாழ்வில் உயர்வதற்கான நல் வழிகளையும் காட்டிக்கொண்டும் சொல்லிக்கொண்டும் தான் இருக்கிறேன். என்னுடைய வாக்குகளையெல்லாம் கேட்கிற நீ அப்போதே மறந்து போய் விடுகிறாயா என்ன? ஏன் நான் சொல்வதை அந்த அடுத்த நொடியே மறந்து விடுகிறாய்? நான் சொல்வதை செய்வதற்கும் மறுத்து விடுகிறாய்? எத்தனை முறை நான் உனக்கான வழிகளை காட்டினாலும் கூட, உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளெல்லாம் ஒன்றுமே இல்லை, சரியாகிவிடும் என சொன்னாலும் கூட, தாங்க முடியாத துயரங்களை மனதிற்குள் சுமந்து கொண்டு உன் மனம் வருந்துவதை பார்க்கக்கூடிய சக்தி எனக்கில்லை. தேவையில்லாமல் மன வருத்தமடைவதை உடனே நிறுத்திவிட்டு உனக்கான நல்வழியை காட்டுவேன் என என்னை நம்பு. நீ இதுநாள் வரை பார்க்காத அற்புதங்களையெல்லாம் இப்போது கண்குளிர காணத்தான் போகிறாய். வாழ்க்கையில் நீ கற்றுக்கொண்ட பாடங்கள் ஏராளம். அந்த பாடங்களெல்லாம் இப்போது உனக்கான பதிலை கொடுக்க போகிறது. முன்னேற வேண்டும், சாதிக்க வேண்டும் என துடிப்போடு இருக்கும் என் பிள்ளையாகிய உனக்கு சோதனைகளும் பிரச்சனைகளும் எவ்வளவு வந்தாலும் அதை எதிர்கொண்டு வெற்றி பெறுவதற்கு உனக்கு துணையாய் நானே இருப்பேன். உனக்கு துணையாய் நான் இருக்கும்போது வேறென்ன வேண்டும் என எதிர்பார்க்கிறாய்? நிச்சயமாக உன் மனம் விரும்பியது அத்தனையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் நீ விரும்பிய வாழ்க்கையை சந்தோஷமாய் மனமகிழ்வோடு வாழப் போகிறாய். ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி.